ஹாய், ஹலோ. இது உங்கள் காஃபி டைம். நான் உங்கள் ஜென்சி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசாத ஒரு டாபிக் பாலிடிக்ஸ். அரசியல பத்தி எனக்கு பெரிய லெவல்ல நாலேட்ஜ்லாம் கிடையாது. சும்மா எனக்கு தெரிஞ்சத நான் உங்க கூட ஒரு ஷேர் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டவுட்ட உங்கள்ட்ட கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படிதான். அ எலக்ஷன் டேட் நேத்து தான் அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23ன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இனிமே பரபரப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூல் எக்ஸாம் முடிக்கிறது, இது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். எல்லாமே பரபரப்பா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, எங்க ஏரியால வந்து அம்மா பிறந்தநாள் ஏடிஎம்கே அம்மா பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ஹாட் பாக்ஸும், ஒரு தட்டும் குடுத்தாங்க. ஸ்டாலின் ஐயா பிறந்த நாளுக்கு வந்து ஒரு அண்டாவும், அதுக்கு ஒரு மூடியும் குடுத்துருக்காங்க. பெரிய அண்டாவும், ஒரு மூடியும் குடுத்துருக்காங்க. இது வந்து எங்க ஏரியால குடுத்தது. இது மாரி உங்க ஏரியாலயும் கண்டிப்பா அம்மா பிறந்த நாளுக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸ்டாலின் ஐயா பிறந்த நாளுக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அப்படி உங்க ஏரியால என்ன குடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு மாரி குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் கம்மியா வந்துச்சுங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இங்க எல்லாம் நெறைய பக்கம் சண்டைலாம் நடக்குதுங்க. ஃபைட் எல்லாம் நடக்குது. நீங்க எனக்கு குடுக்கல. நீ எப்படிங்க எனக்கு குடுக்காம போவீங்க? அப்ப நாங்க போட மாட்டோமா ஓட்டு? அப்படிலாம் சொல்லி எல்லாம் சண்டை போடுறாங்க. அப்ப நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொருள் குடுக்குறது, அத வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம். ஆனா வந்து போய் வந்து வாக்காளரான நம்ம போய் நம்மளோட வாக்க வந்து செலுத்துறது ரொம்ப 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 முக்கியம். நெறைய பேர் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே ஃபில் பண்ணி குடுக்காம நெறைய பேரோட பேர வந்து ஓட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அத ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஓட்டர் ஐடி எல்லாம் தூக்கி நம்ம எங்க போட்டிருக்கோம்னே தெரியாது. இந்த எலக்ஷன் டைம்ல தான் தேடுவோம். அதுவும் அது வந்து அந்த காசு வேல்யூக்காண்டி அத தேடுவோம். ஆனா அதோட மதிப்பு வந்து அந்த அவங்க குடுக்குற காச விட அதோட மதிப்பு வந்து ரொம்ப பெருசு. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க அப்படி நான் சொல்லவே வரல. யாரோட கொள்கை கரெக்ட்டா இருக்கு, யாரு நமக்கு வந்து தலைமையில இருந்தா யார் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களா யோசிச்சு, நான் சொல்லியும் கேட்க வேண்டாம், யார் சொல்லியும் கேட்க வேண்டாம். உங்களுக்கா தோணும்ல, இவரு வந்தா நல்லாருக்கும், இவங்க வந்தா நல்லாருக்கும். நமக்கு வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யாரு தோணுதோ, அவங்களுக்கு உங்க வாக்க குடுங்க. தயவு செஞ்சு வருஷத்துல என்னென்னத்துக்கோ, எது எதுக்கோ லீவ் போடுறோம், என்ஜாய் பண்றோம், எல்லாமே பண்றோம். எலக்ஷன் அன்னைக்கு போய் ஓட்டு போடுங்க மறக்காம. நெறைய பேர் அத பண்றதே இல்ல. அப்படி பண்ணாதீங்க. நம்மளோட ஓட்ட வந்து வீண் பண்ணாதீங்க. அதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசு. நமக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றோங்கிறோம். இது பெரிய ஹெல்ப்பு. நம்ம போடுற ஒரு ஓட்டுனால நல்ல ஒரு அரசியல் நாளைக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறப்ப, அத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு செய்யணும். அதனால வந்து கண்டிஷனா ஏப்ரல் 23 எலக்ஷன் டேட் அன்னைக்கு போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க. அ எந்த கட்சிக்கு போடுறது உங்க விருப்பம். இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அதனால நீங்க சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருச்சுன்னா அப்படியே லைக்கும் பண்ணிருங்க. தேங்க் யூ. குட் மார்னிங்.